முதலாவது தேவன் நமக்கு தந்த இந்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து சில காரியத்தை கர்த்தர் என்னோடு ஆண்டவர் இடைப்பட்டு கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. தேவன் இந்த வருஷத்திலே நமக்கு தந்த வாக்குத்தத்தம், ஆமென். இந்த வாக்குத்தத்தம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடு கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. 2025 வருஷத்திலே தேவனுடைய எக்கால சத்தம் அதி பயங்கரமாய் உலக நாடுகளிலே தொனிக்க போகிறது. அல்லேலூயா. சபைகளிலே சபைகளின் எழுப்புதலுக்கான எக்கால சத்தம் தொனிக்க போகிறது. ஊழியர்களுடைய ஊழியங்களுக்காக கடவுளுடைய எக்கால சத்தம் இந்த வருஷம் பயங்கரமாய் தொனிக்க போகிறது. ஆமென். அதி பயங்கரமாக சுவிசேஷம் எக்கால சத்தமாய் இந்த வருஷத்துல தொனிக்க போகிறது. அல்லேலூயா. அதி பயங்கரமாக தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஆமென், எக்கால சத்தமாய் தேசம் எங்கும் தொனிக்க போகிறது. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நாம் கேட்ட எக்கால சத்தத்தை விட, எக்கால சத்தம் என்பது கடவுளுடைய வார்த்தை. அல்லேலூயா. இதுவரைக்கும் நாம் கேட்ட எக்கால சத்தத்தை விட இந்த ஆண்டு தொனிக்கிற எக்கால சத்தம் வித்தியாசமாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எக்கால சத்தத்தை 2 பிரிவாக கர்த்தர் எனக்கு பிரித்து காண்பித்தார். முதலாவது, தேசத்தில் தொனிக்க போகிற எக்கால சத்தம் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்காக. இன்னொரு எக்கால சத்தம் தொனிக்க போகிறது இருளின் பிள்ளைகளுக்காக. அல்லேலூயா. அதை 2 குறித்தும் ஆண்டவர் சில வசன ஆதாரத்தோடு கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனத்தை நமக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எக்கால சத்தம் இந்த நம்முடைய சரீரத்தை மீட்படைய செய்வதற்காக கர்த்தருடைய சத்தம் இந்த வருஷம் தேசத்தில் தொனிக்க போகிறது. ஒன்று, நம்முடைய சரீர மீட்புக்காக கர்த்தர் பேச போகிறார் எக்கால சத்தம். அல்லேலூயா. அடுத்தது, இந்த எக்கால சத்தம் நம்முடைய சரீரம் மறுரூபம் அடைவதற்காக கர்த்தருடைய எக்கால சத்தம் தேசங்களிலே தொனிக்க போகிறது. அல்லேலூயா. இந்த எக்கால சத்தம் நம்மை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தப்படுத்துவதற்காய் அதிபயங்கரமாய் சபைகளுக்குள்ளே தொனிக்க போகிறது. அல்லேலூயா. இந்த எக்கால சத்தம் அவருடைய மகிமையான அந்த சிங்காசனத்திலே நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்காய் அதிபயங்கரமாய் இந்த எக்கால சத்தம் உலக நாடுகளிலே தொனிக்க போகிறது. இந்த எக்கால சத்தம் பரலோகத்தின் எக்காலத்தின் சத்தம். அல்லேலூயா. இது நரகத்தில் இருந்து வருகிற சத்தம் அல்ல, இது பரலோகத்தின் எக்கால சத்தமாய் இருக்கிறபடியினால் பரலோகத்தின் எக்கால சத்தம் இந்த வருஷம் சபை பிள்ளைகளை, வெளிச்சத்தின் பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறது. கைதட்டு கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு கிறிஸ்தவம் உலகம் காத்திருக்கிறது. இந்த எக்கால சத்தத்துக்காக தான் மனவாட்டியாக சபையும் காத்திருக்கிறது. இந்த எக்கால சத்தத்திற்காக தான் இன்றைக்கு ஆவியின் முதல் பலனை பெற்ற தேவ ஜனமும் காத்திருக்கிறார்கள். இந்த எக்கால சத்தத்திற்காக தான் இன்றைக்கு அபிஷேகத்தின் பரிபூர்ண ஜீவனை பெற்றவர்களும் காத்திருக்கிறார்கள். இந்த சத்தத்திற்காக தான் இன்றைக்கு உலகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் எத்தனையோ பரிசுத்தவான்கள் காத்திருக்கிறார்கள். இந்த எக்கால சத்தத்திற்காய் உலகத்தை வெறுத்து, பாவத்தை வெறுத்து, அசுத்தத்தை வெறுத்து, தீமையை வெறுத்து காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் வீடுகளிலே, காதுகளிலே, வாழ்க்கையிலே கர்த்தருடைய பரலோகத்தின்
ஆசீர்வாதத்தின் எக்கால சத்தத்தை கர்த்தர் முழங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அர்ஜென்டினா தேசத்தில் ஒரே நாளில் 312 பயிற்சி காவலர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுள்ள இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி நம்மை சந்தோஷமடைய செய்கிறது. உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டையும் பாதுகாக்கிறவர்கள் ராணுவ வீரர்கள் தான். ஆனால் அப்படிப்பட்ட நாட்டையே பாதுகாக்கும் ராணுவ வீரர்கள் நமக்கு பாதுகாப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை உணர்ந்து தேவனை ஆராதிக்கும் இந்த காட்சி நம் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைக்கிறது. பிரான்ஸ் தேசத்தில் ஆச்சரியமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. கடந்த ஈஸ்டர் அன்று பிரான்சில் உள்ள விசுவாசிகள் கிட்டத்தட்ட 17,000க்கும் மேற்பட்ட நபர்கள் ஞானஸ்தானம் பெற்றதாக அறிக்கைகள் வெளியாகியுள்ளது. இது கடந்த 20 ஆண்டுகளில் பதிவான அதிகபட்ச எண்ணிக்கையாக கூறப்படுகிறது. பிரான்சில் சபைகளுக்கு மத்தியில் ஒரு மாபெரும் எழுப்புதல் நடந்து கொண்டிருப்பது நம் அனைவரும் அறிந்ததே. 10,000 பேர் ஞானஸ்தானம் பெற்ற நிகழ்வு பிரான்சில் எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு உறுதி செய்கிறது. இதில் 18 to 25 வயதிற்குள் உள்ள நபர்கள் அதிகமாக உள்ளனர். இது பிரான்சில் உள்ள வாலிபர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் உணர முடிகிறது. அது மட்டுமின்றி 17,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இயேசு கிறிஸ்துவுடன் உள்ள ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொண்டனர் என்று சபை தலைவர்கள் கூறுகின்றனர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி நம் தேவனை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தும் ஒரு காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகி நம் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைக்கிறது. இந்த காணொளியை பார்க்கும் போதே நமக்கு மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவரே உலக இரட்சகர் என்றும் மரியாள் இரட்சகர் அல்ல என்று கத்தோலிக்கத்தின் தலைவரான போப் அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த செய்தி தற்போது உலகளவில் பெரும் பேச்சு பொருளாகவும் இயேசு கிறிஸ்து மட்டுமே உலக இரட்சகர் என்னும் நற்செய்தியை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளது. பல ஆண்டு காலமாக மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு மரியாளும் ஒரு இணை இரட்சகர் என்று பலரும் நம்பிக்கொண்டிருந்த வேளையில் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி என்றும் மரியாள் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கான இணை இரட்சகர் அல்ல என்றும் மிக தெளிவாக எடுத்துரைத்த போப் அவர்களின் இந்த செய்தி தற்போது இயேசு கிறிஸ்து மட்டுமே உலக இரட்சகர் என்னும் நற்செய்தியை உலகிற்கு எடுத்துரைக்கிறது. அமெரிக்காவில் ஒரே நாளில் 7,750 பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுள்ள இந்த செய்தி தற்போது அனைவரையும் சந்தோஷமுடைய செய்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா பகுதியில் அமைந்துள்ள ஹண்டிங்டன் கடற்கரையில் பேப்டிஸ்ட் கலிபோர்னியா என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை போதகர் மார்க் பிரான்சி தலைமையேற்று நடத்தினார். இந்த நிகழ்ச்சியில் 300 திருச்சபைகளை சார்ந்த 3000க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதில் 7,750 பேர் ஒரே நாளில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டனர். அமெரிக்க வரலாற்றில் ஒரே நாளில் அதிகமான மக்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட நிகழ்வு இதுதான் என்று கூறப்படுகிறது. அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் அநேகர் தெய்வ நம்பிக்கை அற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த காலத்தில் இளம் சந்ததியினரை தேவன் தொடுகிற சம்பவங்களும் ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி இரவில் யூனிவர்சிட்டி ஆஃப் அர்கன்சாஸில் உள்ள பட் வால்டன் அரங்கில் 67 வெவ்வேறு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்று கூடி வந்தபோது கர்த்தருடைய சுவிசேஷத்தினால் அவர்கள் தொடப்பட்ட செய்தி வெளியாகியுள்ளது. அங்கு கூடி வந்த மாணவர்கள் பேசும்போது, அந்த இரவில் இயேசு எங்களை சந்தித்தார், அவருடைய பிரசன்னத்தினால் நாங்கள் மூழ்கடிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்ற அந்த இரவு எங்களால் மறக்கவே முடியாத இரவாக மாறியுள்ளது என்று கூறினார்கள்.
கர்த்தர் தேசங்களில் பலத்த கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய கிரியை எங்கும் தொடர்ந்து பலமாக வெளிப்பட ஜெபம் செய்வதோடு சக மனிதர்களிடம் தேவ அன்பை வெளிப்படுத்தி இயேசு காண்பித்த அன்பின் பாதையில் பயணிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஆமென் தீர்க்க தரிசனங்கள் ஒரு பக்கம் சபைக்காக, சபை மக்களுக்காக, ஊழியத்திற்காக, பரிசுத்தவான்களுக்காக ஆமென் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற எக்கால சத்தமா இருந்தாலும், அடுத்தது இந்த சத்தம் பரலோகத்திலிருந்து கேட்க போகிற அடுத்த சத்தம், அடுத்த இந்த சத்தத்தின் மறுபக்கம் தேசங்களுக்கு மிக பெரிய ஆபத்தை உண்டு பண்ண போகிறது. அல்லேலூயா. அதான் நான் கரெக்டா சொன்னேன். ஆண்டவர் எனக்கு இதை காண்பிக்கும் போது இந்த இரண்டு சத்தம், ஒன்று பாவத்தை, உலகத்தை, அசுத்தத்தை, தீமையை வெறுத்து வெளிச்சத்தில் சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளுக்காக துணிக்கிற எக்கால சத்தம். அல்லேலூயா. மறுபக்கம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு பக்கம் துணிக்கிற இந்த சத்தமானது பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணுகிற ஒரு எக்கால சத்தம் 2025 அதிபயங்கரமாய் உலகம் முழுக்க துணிக்க போகிறது. அல்லேலூயா. தேசத்திற்கான எக்கால சத்தம், தேசத்திற்காய் துணிக்க போகிற சத்தம் எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் வேதத்தில் சில வசன ஆதாரங்களை கர்த்தர் தந்தார். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக, பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக, பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு, முழு உலகத்திற்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன், நானும் உன்னை காப்பேன். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த எக்கால சத்தத்தில் இருந்து பூமிக்கு இதுவரைக்கும் வராத ஆபத்து, இதுவரைக்கும் வராத அழிவுகள், இதுவரைக்கும் வராத எண்ணற்ற துக்கங்கள் ஒன்னா கர்த்தர் காண்பிக்க போகிறார், கேட்க போகிறோம். அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த வருஷத்துல கர்த்தர் வித்தியாசமான தீர்க்க தரிசனத்தை வசன ஆதாரத்தோடு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இனி வருகிற நாட்கள் பூமிக்கு மிகப்பெரிய சோதனை காலம். இதுவரைக்கும் கண்டிராத, இதுவரைக்கும் கேட்டிராத, இதுவரைக்கும் மனுஷன் உணர்ந்திராத மிகப்பெரிய சோதனை காலம் இந்த வருஷம் பூமி சந்திக்க போகிறது. அதான் அந்த வசனம். அல்லேலூயா. கவனிங்க, பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலம் இந்த வருஷம். அல்லேலூயா. இந்த வருஷம் என்ன வருஷம் சொல்லுங்க? பூமி இதுவரைக்கும் பார்த்திராத, சந்திக்காத, அனுபவிக்காத மிகப்பெரிய சோதனை இந்த பூமிக்கு இந்த வருஷம் சந்திக்க போகிறது. அல்லேலூயா. பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும், வேர்ல்டு ஃபுல்லா, உலக ஃபுல்லா பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற மகா சோதனை காலம் 2025. அல்லேலூயா. இனி வருகிற நாட்களில் பல அழிவுகள் ஒன்று இரண்டு ஒன்றன் பின் ஒன்று நாட்கள், ஆண்டுகள் கடந்தல்க, மாதங்கள் கடந்தல்க, அடுத்தடுத்து இனி வருகிற நாட்களிலே பல அழிவுகள் மொத்தமாக உலகத்தை அசைக்க போகிறது. அங்கும் இங்குமாய் அது சம்பவிக்க போகிறது. மொத்த அழிவுகள் முழு உலகத்திலேயும் அங்கும் இங்குமாய் சம்பவிக்கும் என்று கர்த்தர் தெளிவாய் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. இனி வருகிற நாட்களில் மிகப்பெரிய பருவநிலை மாற்றம், அதாவது இப்ப எல்லாம் பருவத்துக்கு மழை பெய்யல, பருவநிலையில மாற்றம் இருக்கு. ஆனால் இனி வருகிற நாட்களில்
மிகப்பெரிய பருவநிலை மாற்றம் உண்டாக போகிறது. அல்லேலூயா. சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்கும். இப்ப நீங்க பார்க்கிற முழக்கம் இது இல்ல. இயேசு சீசர்கள் படகுல போகும்போது அலை முழக்கமாய் அதெல்லாம் கிடையாது. இப்ப கடல்ல இருக்கிற முழக்கம் அல்ல. ஆமென். நீங்கள் இதுவரைக்கும் கண்டிராத பார்த்திராத சமுத்திரம் அலைகள் முழக்கமாயிருக்கும். கர்த்தர் சொன்னார், இனி வருகிற காலம் கடலோர பகுதிகளிலே மிகப்பெரிய ஆபத்துக்கள் காத்திருக்கிறது. கடலோர பகுதியை ஜனங்களை ஆபத்து அவர்கள் பிடரியை நோக்கி முதுகை நோக்கி அது வேகமாய் விரட்டி பிடிக்கும் என்று கர்த்தர் அழகாய் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. வீடுகள் சேதம், அலைகளின் முழக்கத்தால் வீடுகள் சேதம், பொருட்களின் சேதம், உயிர் சேதம். நீங்க நினைக்கலாம் பாஸ்டர் இது வருஷம் அல்ல, இது அதி பயங்கரம். அல்லேலூயா. வீடுகள் சேதம் அதி பயங்கரம், பொருட்களின் சேதம் அதி பயங்கரம், உயிர் சேதம் அதி பயங்கரமாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. சூரியன்ல மாற்றம், சந்திரன்ல மாற்றம், நட்சத்திரத்தில மாற்றம் அதி பயங்கரமாய் இனி வருகிற நாட்கள் உண்டாக போகிறது. இது நிமித்தமாக பருவநிலை மாற்றம் அதி பயங்கரமாக இருக்க போகுது என்று தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. சூரியனிலே உண்டாகிற அடையாளம், சந்திரன்ல உண்டாகிற அடையாளம், நட்சத்திரத்தில் உண்டாகிற அடையாளம் உண்டாகும் போது கவனிக்கணும், என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இது மூன்றிலையும் அடையாளம் மாற்றம் வரும்போது என்ன நடக்கும் என்று ஆண்டவர் யோபு 38:33 அழகா சொல். பருவநிலை மாற்றம் வரும்போது இந்த வருஷம் என்ன நடக்கும் என்று யோபு 38:33. வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? எந்த சயின்டிஸ்டா இருக்கலாம், எந்த அறிவாளியா இருக்கலாம், ஆண்டவர் சொல்றார் வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ? சந்திரன், சூரியன், நட்சத்திரம் அடையாளங்கள் வெளிப்படும் போது இது மூன்றும் ஆமென் பூமியை ஆமென் அதிபயங்கரமாய் ஆட்டி படைக்க போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இயற்கையின் தாண்டவம், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இயற்கையின் தாண்டவம், அதை எந்த மனிதனாலையும் கண்டுகொள்ள முடியாது, அறிய முடியாது, உணர முடியாத அளவுக்கு கர்த்தர் தம்முடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. இந்த பருவநிலை மாற்றத்தை எந்த விஞ்ஞானியாலையும் இந்த வருஷத்துல, எந்த கணினியாலையும், எந்த வானிலை அறிக்கையாலையும் கணிக்க முடியாத அளவுக்கு இது அங்கும் இங்குமாக ஆமென் அது தாண்டவமாடி ஆட்டம் எடுக்க போகிறது. அல்லேலூயா. ஜனங்கள் மனம் திரும்புவார்கள், பாவத்தை விடுவார்கள், தீமையை விடுவார்கள், அசுத்தத்தை விட்டு ஜனங்கள் பாவ வாழ்க்கையை விடுவார்கள் என்று தேவன் காத்திருந்தார். அவர் காத்திருக்கும் முடிவுக்கு அடையாளமாய் கர்த்தருடைய கோபம் அதி பயங்கரமாய் முழு உலகத்திலையும் ஊற்றப்பட போகிறது. அதற்கு சூரியன், சந்திரன், நட்சத்திரத்தை மையமாய் வைத்து ஆமென் இயற்கை தாண்டவமாட போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இயற்கை பேரழில் கொட்டி கிடக்கும் காஷ்மீருக்கு இந்த ஆண்டு சோதனையான ஆண்டாகவே அமைந்தது. கிஷ்துவார் மேகவெடிப்பு நிகழ்வில் 68 பேர் உயிரிழந்தனர், 300 பேர் காயமடைந்தனர். இதேபோல உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியும் மேகவெடிப்பால் சிதையுண்டது. தொலைதூர மலைப்பாங்கான பகுதிகள் மட்டுமல்ல, மாநகரமான கொல்கத்தாவும் மேகவெடிப்புக்கு இலக்கானது. 3 மணி நேரம் கொட்டிய 33 சென்டிமீட்டர் மழை 9 உயிர்களை பறித்தது.
பாங்காக்கில் சாலையில் திடீரென பிரம்மாண்ட பள்ளம் ஒன்று ஏற்பட்ட காட்சி இது. சாம்சன் சாலையில் உள்ள மருத்துவமனை அருகே இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. சுரங்க ரயில் பாதை பணிகளின் போது ஏற்பட்ட நிலச்சரிவால் இந்த சம்பவம் ஏற்பட்டதாக பாங்காக் ஆளுநர் கூறினார். பஞ்சாப் மாநிலத்தில் 40 ஆண்டுகளில் இல்லாத வெள்ளம் பல லட்சம் பேரை பாதித்தது. ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்களும் கடும் வெள்ள பாதிப்பை சந்தித்தன. நூற்றுக்கணக்கானோர் வெள்ளத்தால் மரணித்த நிலையில் பல ஆயிரம் ஏக்கர் வயல்கள் நீர் சூழ்ந்து விவசாயிகளை வேதனையில் மூழ்க வைத்தது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸில் பற்றிய வரலாறு காணாத காட்டுத்தீ பேரழிவை ஏற்படுத்தியது. பல ஆயிரக்கணக்கு ஏக்கர் பரப்பில் இருந்த மரங்கள் கருகியதோடு 16,000 கட்டடங்களும் பாதிக்கப்பட்டன. ஏராளமான வனவிலங்குகள் உயிரிழந்தன. தீயை அணைக்க அமெரிக்க அரசு திணறிப் போனது. தென்கொரியாவிலும் முன் எப்போதும் இல்லாத அளவில் பரவிய காட்டுத்தீயில் 87,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் கருகின. எத்தியோப்பியாவில் 12,000 ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருந்த ஹைலி குப்பி எரிமலை இந்த ஆண்டு விழித்தெழுந்துவிட்டது. எரிமலை சாம்பல் இந்தியா, சீனா போன்ற நாடுகள் வரை பரவி விமான போக்குவரத்தை பாதித்தது. பிலிப்பீன்ஸ் நாட்டில் டால் என்ற எரிமலை சாம்பலை பீச்சியடித்து மலைக்க வைத்தது. அமெரிக்காவின் ஹவாயில் உள்ள கிலாயு எரிமலையும் நெருப்பு குழம்புகளை பீச்சியடித்து பிரமிக்க வைத்தது. பூமியாக அறியப்படும் ஐரோப்பா அனலில் தகித்தது. வெப்ப அலையில் ஐரோப்பியர்கள் தவித்து போயினர். பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், ஜெர்மனி, கிரீஸ், இத்தாலி, சுவிட்சர்லாந்து, பிரிட்டன் என அனலின் அட்டகாசத்திற்கு தப்பிக்காத நாடுகளே இல்லை. அதீத வெப்பத்தால் போர்ச்சுகல், ஸ்பெயின் போன்ற நாடுகளில் காட்டுத்தீயும் ஏற்பட்டது. இந்த ஆண்டு புயல்களின் ஆண்டு என்று சொல்லும் அளவுக்கு அவற்றின் எண்ணிக்கையும் ஆக்ரோஷமும் அதிகம். அக்டோபர் மாதம் மத்திய அமெரிக்க பகுதி நாடுகளை மெலிசா புயல் மிரள வைத்தது. 298 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறாவளி காற்று கியூபாவை பந்தாடி விட்டது. ஜமைக்கா, கொலம்பியா கடல் பகுதிகளும் மெலிசாவிடமிருந்து தப்பவில்லை. மெலிசா புயல்தான் இந்த ஆண்டில் உலகில் ஏற்பட்ட புயல்களிலேயே மிக வலிமையானதாக அமைந்தது. ஒரே ஒரு மெலிசா புயல் மிரட்டியது என்றால், கிழக்கில் அலையலையாக வந்த புயல்கள் பல நாடுகளை மிதக்க வைத்தன. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்களில் ரகசா, ஃபெங்ஷன், கல்மேகி, ஃபங்வாங், சென்யார் ஆகிய வலிமையான புயல்கள் தென்கிழக்காசிய நாடுகளை சின்னாபின்னமாக்கின. தாய்லாந்து, வியட்நாம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேஷியா, மலேசியா இயற்கை சீற்றத்தால் அழிந்தன. சில ஆயிரம் உயிர்கள் பறிபோன நிலையில் பல லட்சம் கோடி மதிப்பிற்கு பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டன. 2025ஆம் ஆண்டில் நிகழ்ந்த மிகப்பெரிய 10 தீவிர வானிலை நிகழ்வுகளால் உலகிற்கு $122 பில்லியன் மேல் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கிறிஸ்டியன் எய்ட் அமைப்பின் அறிக்கை தெரிவிக்கிறது. இந்திய மதிப்பில் இது 10 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையாகும். இதில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் பெய்த கடும் பருவமழை மிக முக்கியமான பாதிப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புவி வெப்பமடைதல் மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாடே இத்தகைய பேரிடர்களுக்கு காரணம் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த கடல்களுடைய கடல் அலையில் இருக்கிற கதவு திறக்கப்படும் போது ஒரு சில ஆண்டுகளுக்குள், குறிப்பாக 2028, 29, 30 அல்ல 32, அது தாண்டாது. கவனிக்கணும். இந்த அலையின் கதவு திறக்கப்படும் போது ஒரு சில ஆண்டுக்குள்ள இலங்கை தேசம் 3 பங்கு தண்ணீரில மூழ்கி விடுகிற அபாயம். இலங்கை 3 பங்கு என்ன செய்ய போகுது? அலை கதவை திறக்கும் போது இலங்கை தீவு 1/3 பங்கு தண்ணீர் மூழ்கி வெள்ளக்காடாகும். ஒரு பகுதி மீந்து இருக்கும். அல்லேலூயா. உலக வரைபடத்தில் கண்ணீர் துளியின் வடிவில் காணப்படும் இலங்கை இந்த ஆண்டு நிஜமாகவே கண்ணீரில் மூழ்கியது. டிட்வா புயல் ஒட்டுமொத்த நாட்டையும் சுற்றி வளைத்து துவம்சம் செய்தது. உயிரிழப்புகள் 600க்கும் மேல் தாண்டிவிட்ட நிலையில் நாட்டை புதிதாக கட்டமைக்க வேண்டிய தேவை எழுந்துவிட்டதாக அதிபர் அனுரகுமார திசநாயக கூறும் அளவுக்கு நாட்டை கூறு போட்டது புயல்.
The ground is shook, the air stood still. A whisper turned to a screaming hill. The sky cried out, it broke its will. Oh, broken earth, when rivers rise and mountains burn, a quiet world now sings in sorrow. No. பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதிலும் தரையில விழுந்து போகும். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி காத்திருக்கிறது. அல்லேலூயா. 2023 இதே இடத்துல சொன்னோம் மிகப்பெரிய பூமி தெரியுமா? இந்த வருஷத்துல ஜப்பான்ல வந்த பூகம்பத்தை போல இதுவரைக்கும் ரிக்டர் அளவின்படி அதிக சக்தி வாய்ந்த பூகம்பம் வரலங்க. அதெல்லாம் கர்த்தர் அழகா சொல்கிறார். இந்த வசனத்தின்படி மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி காத்திருக்கிறது பூமிக்கு. நிலநடுக்கமும் ரஷ்யாவின் கிழக்கு கடலோர பகுதியில் ஏற்பட்ட 8.8 ரிக்டர் நிலநடுக்கம் பல நாடுகளையும் பதற வைத்தது. ரஷ்யா, ஜப்பான், பிலிப்பீன்ஸ், தைவான், ஹவாய் ஆகிய நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. கடலோர பகுதிகளில் வசித்த 20 லட்சம் பேரை அவசரமாக வெளியேற்றியது ஜப்பான். சில இடங்களில் பனைமர உயரத்திற்கு அலைகள் எழுந்தன. இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ராவில் நள்ளிரவு 1:19 மணியளவில் பூமிக்கு அடியில் 37 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 5.7 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தால் அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. பல ஆயிரம் உயிர்களை பறித்துச் சென்றது. மார்ச் மாதம் மியான்மர் நிலநடுக்கத்தில் 5413 பேர் மண்மூடி மரித்தனர். சுமார் 11,000 பேர் காயமடைந்தனர். ஆகஸ்டில் ஆப்கானிஸ்தானை நிலநடுக்கம் தாக்கியதில் 2200 பேர் இறந்த நிலையில் 3500 பேர் காயமடைந்தனர்.
பிலிப்பைன்ஸ் நாட்டின் செபு மாநிலத்தின் போகோ நகரின் கிழக்கு பகுதியில் சுமார் 19 கிலோமீட்டர் தூரத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.9 பதிவானது. இதன் காரணமாக பல கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாயின. சாலைகள், மின்சாரம் மற்றும் தொழில் தொடர்பு உட்பட அனைத்தும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. தைவான் நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் பீதியடைந்து சாலைகளில் தஞ்சமடைந்தனர். தைவான் நாட்டில் உள்ள கடற்கரை நகரமான இலேன் என்ற நகரில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.0 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் மற்றும் கட்டடங்கள் அதிர்ந்ததால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். இரவு நேரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்து சாலைகளில் தஞ்சமடைந்தனர். இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரங்கள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. திபெத் மற்றும் நேபாள் எல்லையில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கத்தின் காரணமாக 95க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்துள்ள தகவல் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 2024 ஆண்டின் இறுதி மற்றும் 2025 ஆண்டு தொடக்கத்திலேயே பல அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதில் குறிப்பாக இன்றைய தினம் திபெத் மற்றும் நேபாள் எல்லையில் மிகப்பெரிய அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவாகியுள்ளது. இதனால் அங்குள்ள பல கட்டடங்கள் இடிந்து மண்ணோடு மண்ணாக சாய்ந்தது. அதிகாலை என்பதால் பல மக்கள் கட்டடங்களுக்குள்ளே காணப்பட்டனர். இதனால் அங்கு பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. இந்த பேரழிவில் 95 அப்பாவி மக்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் மேலும் உயிரிழப்புகள் அதிகமாகலாம் என்று கூறப்படுகிறது. எசேக்கியேல் 38:22 கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோட வழக்காடி அவன் மேலும் அவன் ராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன். இந்த வசனத்தின்படி புதிய புதிய வைரஸ் ஆக்ரோஷத்தோட நாடுகள்ல போராடும். ஆமென். மிக மோசமான ஆமென் நோய் தொற்று ஆமென் கிருமி பரவுதல் அதிகமாக போகிறது. கடைசி காலமாய் இருக்கிறபடியினால் இனி யுத்தத்திற்காக ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக சில நாடுகள் ராஜதந்திரமாக துப்பாக்கி குண்டு அல்ல எதை பயன்படுத்த போறாங்க? வைரஸ் நோய் தொற்று வைரஸ் அதிகமாய் பரவ போகிறது. கவனமா இருக்கணும். அல்லேலூயா. சீனாவில் நோய் தொற்றின் காரணமாக மருத்துவமனைகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் நிரம்பி வழியும் காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவில் கடந்த 2019 ஆண்டு கொரோனா என்ற பெரும் தொற்று உருவாகி உலகளவில் பரவியது. இதில் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். இதே போன்று தற்போது சீனாவில் HMPV வைரஸ், அதாவது ஹியூமன் மெட்டோநிமோனியா வைரஸ் என்ற நோய் தொற்று ஒன்று மிக வேகமாக பரவி வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே அங்குள்ள மக்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல் போன்ற நோய்கள் இருந்ததாகவும் திடீரென்று பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக பலர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இதனால் அங்குள்ள மருத்துவமனைகள் தற்போது நிரம்பி வழிகிறது. 2019 ஆண்டு கொரோனா வந்தபோது உலக சுகாதாரத்துறைக்கு சரியான தகவல்களை கூறாமல் எப்படி சீன அரசு மௌனமாக இருந்ததோ அதை போன்று தற்போதும் சீன அரசாங்கம் மௌனமாக இருப்பதாக பலரும் குற்றச்சாட்டி வருகின்றனர். மேலும் பேரிடரின் காரணமாகவோ நோய் தொற்றின் காரணமாகவோ 1000 பேர் மரித்தால் 100 பேர் தான் மறுத்தார்கள் என்று சீன அரசாங்கம் மற்றும் சீன ஊடகங்கள் பொய்யான தகவலை பரப்புவார்கள். இதே போன்று தற்போதும் அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், ஆனால் சீன அரசாங்கம் பொய்யான தகவல்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் பலரும் தங்களின் கருத்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். புதிய வகை நோய் தொற்று ஒன்று உருவாகி மக்கள் மருத்துவமனைகளில் தஞ்சமடையும் இந்த காட்சிகள்